ஆனால் மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோ ஒன்று ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் திறந்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோ உலகத்தரம் வாய்ந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஒரு டெக்னீஷியன் அவர் வந்து இசையை எந்தளவுக்கு ரசிக்கிறார் என்பது அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறது. ஒரு ஐஎன்பி மினிஸ்டர் என்ற ஒரு அந்த ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த இதில் அவருடைய ஸ்டூடியோவை விசிட் பண்ணாங்க. அதே போல் தற்போது தமிழகத்தில் வந்து பாஜக அதிமுக கூட்டணியாக இருக்குது. ஆனால் மத்திய அரசு அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாநிலத்தில் எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி எந்த தலைமையில் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த கருத்து வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். ஏதாவதுனா கூட எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி அதை எங்களுக்கு சொல்லுவாங்க. வந்து பாஜக வந்து கொள்கை இருக்காது. ஆனால் தற்போது வரையும் கூட அவர் வந்து தங்களோட கூட்டணி வரக்கூடிய வேலையில் பாஜகவிடம் பேசியிருக்காரு. கூட ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரணும். ஏன்னா நம்மளுடைய கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் யார் கூட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியை உருவாக்குவதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை உருவாக்குவார்கள். ஆமாம், நாங்களும் அதானே சொல்லிகிட்டு இருக்கோம், அதுதானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்கள் தேசிய தலைமை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். அண்ணா அது வந்து எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணைகிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும், திமுக என்ற இந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய